மாதவா சுவாமி சபைக்கு வந்திருக்கீங்களே ஆசான் யார்? ஆமாம். இன்னார் இடையார் இனியார் சிறு பிள்ளைதானே? ஆமாம். ஏன் உன்னை மாதவன் என்று அழைக்கிறேன் என்று தெரிகிறதா? சுவாமி உங்கள் அருகாம இருக்க முடியாது இந்த பக்தன் அல்லவா? ஆமாம். இந்த சின்னஞ்சிறு பிள்ளையாக வந்திருக்கீங்க, என்ன காரணம்? மாதவா சுவாமி அது கிடையாது, இதுவே என் லீலை. என்ன லீலை ஐயா? இதே ஒரு அவதாரம். என்ன அவதாரம்? அது ஏன் அது இருக்கக்கூடிய முந்தி முதலாக நான் யாரு ஐயா? இவர் வந்தா மாதவா சுவாமி அது ஏன் சுவாமி நான் யார் என்று விளக்கம் தெரிகிறதா? என்ன விளக்கம் ஐயா? இருக்கக்கூடிய ஆமாம் சாட்சியாகிய எம்பெருமான் உலக நாயகன் யாரு? நமோ நாராயணன். அது நானே ஆகும். பகவானை நேரிட நாங்க பார்ப்பதில்லை என்றாலும் ஆமாம் ஆலயத்தில் சென்றார்கள் உங்களுடைய அழகும் உயரமும் இருக்கும். பகவான் நாங்க பார்த்திருக்கோம். இந்த குழந்தை பிள்ளை போல் இருக்கிறீங்களா, என்ன காரணம்? அது ஏன் ஒரு தினத்தில் அது இருக்கக்கூடிய வைகுண்டத்தில் நான் நித்தில இருக்கும் பொழுது என் காவலர் இருக்கக்கூடிய அது யாரு? ஜெயன் விஜயன். ஓஹோ, ஜெயன் விஜயன் தோர பாலர்கள் அவரை என்ன உரைத்தேன்? பாலர்களா, நான் நித்திரையில் இருக்க போகின்றேன். என்னை நாடி யார் வந்தாலும் அனுமதியிடுவேன். ஓ, இப்பொழுது என்னை காண முடியாது, ஆமா, நீங்களும் அனுமதிக்க கூடாது அப்படி என்று உரைத்தீர்கள். நான் கட்டளையிட்டேன். ஆமா, அதன் பிரகாரம் இருக்கக்கூடிய ஜெயன் விஜயன் இருவரும் காவல் நிற்க என்னை நாடி யார் வந்தார்? அச்சமயத்தில் சூராச முனிவரப்பட்டவர் என்னை நாடி வரும்பொழுது என்ன செய்தார்கள்? இருவரும் பகவானப்பட்டவர் நித்திரையில் இருக்கிறார். அனுமதி கிடையாது அப்படி என்று மறுக்கவும் சூர்வாசப்பட்டவர் கோபம் அடைந்து என்ன செய்தார்? திடீரென்று சாபம் அளித்தார். அது யாருக்கு? என்ன சாபம்? காவலா இருக்கக்கூடிய ஜெயன் விஜயனுக்கு. ஆமா, அது என்ன சாபம்? இது இருக்கக்கூடிய 7 பிறவி
7 பிறவி. ஓஹோ, 7 பிறவி. அது என்ன என்ன ஐயா சுவாமி, நீங்கள் பகவான் அறியாம இருக்க முடியாத உங்கள் அகங்காரம் வந்து விட்டது. ஆமா, நீங்கள் இப்பொழுது பூமியில் சென்று மனிதனாக பிறக்க வேண்டும் அப்படின்னு சாபத்தை உரைத்து விட்டார். ஓஹோ, அப்படின்ற உரைக்கும் அது இருக்கக்கூடிய கிரேதா திரேதா தோபரை கலியுகம். யுகம் என்பது 4 யுகம். நான் அமைத்த யுகம் கிரேதா திரேதா தோபரை கலியுகம். ஆமாங்க. இன்று முதலாக கிரேதா யுகத்தில் அது யாரது? ராசாமி இரணியன் இரணியாக்குதன். ஆமா ஆமாம் ஐயா. சீர சிறுமாக சம்ஹாரம் முடித்தீங்க. முதல் யுகம் கிரேத யுகத்தில் அது இருக்கக்கூடிய மச்ச அவதாரம் பன்றி கூர்மம் எடுத்து அது இருக்கக்கூடிய யாரு? சோமவாசுரனை ஆமா கொன்றீங்க. சம்ஹாரம் சம்மாரம் முடிந்தது. ஆமாங்க. இப்போது தோபர யுகத்திலே என் மாயம் என்ன தெரியுமா? என்ன மாயம்? சொந்த தாய் மாமன். ஓஹோ, தாய் மாமனே சாவடிக்க போறேன் சுவாமி. சுவாமி 7வது 6வது பிறப்பில் தாயை கொன்றீங்க. ஆமா, பரசுராமன். ஆமா, இந்த அம்மனா இருக்க முடியாத முத்துமாரியம்மன் அருகாமையில இருக்க தெரியுமா? கழுத்தோட அம்மன் இருக்கும். அந்த அம்மன் சிலைதான் இந்த உன் தாயாருக்கு முடியான முத்துமாரி பரசுராமாக பிறந்து உங்கள் கையில் இருக்க முடியாத கோடாரியால் தாயாகப்பட்டவள் ஸ்வரம் சென்று விட்டால், மனச்சோரம் மறந்து விட்டால், அதற்காக சொந்த பெத்த தாயை சிறக்க அறுத்துட்டீங்க. அதனாலதான் கருமாறி உருமாறி சக்தி ஒன்று சமயங்கள் 16 பீடங்களா அமர்ந்திருக்காங்க அந்த அம்மா. ஆமா, தாயும் கொண்டுட்டீங்க, தாய் மாமனை கொல்றீங்க. என்ன காரணம்? தாயை கொண்டாலும் பாவம், தாய் மாமனை கொண்டாலும் பாவம். அது ஏன்? தாய் மாமனை கொல்ல போகிறேன். அதனால் வேண்டி சிறு பாலகனாக நான் கிருஷ்ணனாக அவதாரம் எடுத்தேன். அப்படி இருந்தாலும் அது இருக்கக்கூடிய என் தாயாரு யசோதை தாயாரை காண வேண்டும். அன்பு மன்னன் வந்து இருக்கின்றேன். பாடல வைக்கிறாங்க, அது ஒண்ணுதான் குறை. எதுக்கு புள்ள வந்துக்குதுமா. எங்க அக்கா புள்ள பாக்குறாங்க. எங்க அக்கா புள்ள பத்திட்டாங்க. இந்த அடி அம்மா உன் புள்ள ஒரே பட பட படம் பேசுது. என்னால முடிஞ்சு வேப்பல் ஒண்ணு வச்சுக்க. எதுக்குது?